Assalamualaikum. Hi friends, welcome back to Madurai Ponnu channel. Hope you all are good. ஸோ ரம்லான் எல்லாருக்குமே ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் எனக்குமே நல்லா போயிட்டுருக்கு. இது ரம்லான் டைமில் எடுத்துருக்கக்கூடிய ஒரு டே இன் மை லைஃப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் டைமுக்கு அப்புறத்துலேருந்து என்னென்னலாம் என்னோடய ரொட்டீன் இருக்கும் அப்படின்றது. முக்கியமாக வந்து நம்ம ரம்லான் டைமில் இஃப்தாருக்குலாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது ரம்லான் மந்தில் மட்டும் இல்லாமல் நார்மல் டேஸ்லேயுமே இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரொம்ப ஈஸியாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இப்போ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்து ஒரு 4 ஆனியன் வந்து ஒரு பொட்டேட்டோ வச்சு ஒரு காம்பினேஷனில் ஒரு சூப்பரான ஃப்ரீசர் பண்ணி வச்சுக்கிற மாதிரியான ஒரு இஃப்தார் ஸ்நாக்ஸ் தான் வந்து செய்ய போகிறேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் செஞ்சுருக்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் குட்டீஸ்க்கும் ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து அந்த பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி அதை வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இல்லையா ஸ்க்ரீனில். ஸோ அந்த கொடுத்துருக்குற அளவுப்படி எல்லா மெஷர்மெண்ட்லேயும் ஆட் பண்ணி நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி அது ஒரு டோவாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முக்கியமாக இந்த ஸ்நாக்ஸில் வந்துட்டு ஒரு மேஜர் மிஸ்டேக்ஸ் ஒன்று பண்ணியிருப்பேன். அதை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். ஸோ பார்க்கலாமா? நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டோவை பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கெட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இதில் வந்து நான் மொசரெல்லா சீஸ் வந்து நல்லா துருவுன மாதிரியான சீஸ் தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக வந்து நான் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் இது தான். இந்த மாதிரி துருவுன இது ஆட் பண்ணும்போது ரவுண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து டிப்பிக்கலாக இருந்தது. பட் இதுலேயே வந்து நல்லா அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான சீஸ் வாங்கி வச்சுக்கலாம். சேம் மொசரெல்லா பேட்டர்ன்லேயே அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்படியே ஒரு பீஸ் எடுத்து வச்சு ரவுண்ட் பண்ணிக்கிட்டோம்னா அது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரியான ஃப்ரீசர் ஐட்டம் ரெடி பண்ணுறதுக்கு. எப்போவுமே ஃப்ரீசர் ஐட்டம் ரெடி பண்ணும்போது வந்து நம்ம டிப்பிங்க்கு வந்துட்டு மைதா தானே அந்த இது கொடுப்போம். நான் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் எடுத்திருந்தேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்காக இருந்தது எனக்கு. நான் கார்ன்ஃப்ளவரில் வந்து பேஸ்ட் பண்ணி அதில் வந்துட்டு ரஃப்பாக ரவுண்ட் போட்டுட்டு அதோட பிரெட் க்ரம்ஸில் போட்டேன். ஸோ அது வந்து நல்லா திக்காக ஒட்டாத மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் மேலே ஒரு மாதிரி செவன்னு ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக மைதா அல்லது எக் வாஷில் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம அந்த பால்ஸ்லாம் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ண போது அந்த மாதிரி நான் பண்ண மாதிரி ஒரு பேக்கிங்கோடு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தண்ணி அந்த வேர்வை தண்ணி சொட்டுறது அந்த ஈரம்லாம் படாமல் நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 1 வீக் வரைக்குமே அதை நல்லா வச்சு சாப்பிட்லாம். இப்போது ஃப்ரீசர் ஐட்டம் வந்து செகண்டாக என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்றது தான் காமிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி சிக்கன் பீஸ் எடுத்துருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி ஜாரில் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் போட்டு நான் அதை வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த சைடு வந்து அதை வதக்கி ரெடி பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை பேனில் ஆட் பண்ணதுக்கப்புறமே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இஃப்தார் டைமில் செய்கிறதுக்குன்னே அப்படின்றது மாதிரி. அந்த மசாலாவோட ரெசிபீஸ் வேணும்னா சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் ஆட் பண்ணுறேன். செம்ம சூப்பராக இருக்கும், டக்குன்னு செஞ்சிடலாம். அந்த மாதிரி ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி இஃப்தார் ஸ்நாக்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸாக இருக்கும். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுட்டு லைட்டாக சால்ட் போட்டு அதை சாட்டே பண்ணதுக்கப்புறமா மேலே அந்த சிக்கனையும் போட்டு நல்லா இது மாதிரி அமுத்தி விட்டுறணும். அமுத்தி விட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இந்த மாதிரி பொடிச்ச மாதிரி வரும். ரொம்ப நமக்கு சாஃப்டாக ஃபுல்லாக கிரைண்ட் ஆன மாதிரி இல்லாமல் அங்கங்கே தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் தான் மெயினாக நம்ம செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா வாயில் க்ரன்ச்சியாக படுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொட்டேட்டோ பாயில் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இதே ரெசிபிக்கும் வந்து நான் பொட்டேட்டோ பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 2 பொட்டேட்டோ மீடியம் சைஸ் பொட்டேட்டோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிற சிக்கன் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி தான் இருக்கும். 2 நல்ல பெரிய ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருந்தது.
ஸோ அதுக்கு வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ண அந்த பொட்டேட்டோ போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருந்ததுன்னு நான் சால்ட் போட்டு நல்லா திரும்பவுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து மெயினாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து நம்ம பிசைகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஆயில் போட்டுட்டு நம்ம பிசைஞ்சோம்னா கையில் ஒட்டாது இல்லையா, அதுக்கு வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற எந்த ஆயிலுமே வேணாம், ஏன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல்லு ஃப்ளேவர் ஏதாவது மாறுச்சுன்னா இந்த ரெசிபிக்கு வந்து அது நல்லா இருக்காது சாப்பிடும்போது. ஸோ முழுக்க முழுக்க இதுக்கு வந்து ஆலிவ் ஆயிலே சேர்த்துக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறமே நிறைய ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி அது நல்லா பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா டக்குன்னு கெடாது. எந்த ஒரு பொருளுமே சரி, நான்வெஜ் ஆகட்டும், எதுவுமே வெஜ்ஜில் நம்ம செஞ்சாலும் சரி, ஆலிவ் ஆயில் நிறைய ஆட் பண்ணும்போது அது கெட்டு போகாது டக்குன்னு. ஸோ நமக்கு அப்படியே லாங் டேர்ம் இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி பார்த்தாலுமே ஒரு 15 டேஸ் அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அப்படியே இருக்கும். இதுக்கு வந்து நான் மொசரல்லா வந்து அந்த க்யூபாக நான் சொன்னேன் இல்லையா லாஸ்ட்டு, முன்னாடி பண்ண அந்த ரெசிபியில் வேணும்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த மாதிரியான க்யூப் சீஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது க்யூப் சீஸாகவும் பண்ணலாம், க்யூப் சீஸ் இல்லாமல் சும்மாவும் நம்ம பால்ஸ் பண்ணலாம். நான் வந்து எங்கள் வீட்டு குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக அப்படியே அந்த டோவை எடுத்து நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு நடுவில் அதே ஒரே ஒரு பீஸ் வச்சுட்டு ஈஸியாக ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன். இது பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அந்த மொசரல்லா ஃபுல்லாக அந்த துருவின சீஸ் மாதிரி இருந்ததை விட இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதையுமே வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் இல்லையா. இந்த தடவை வந்து கண்டிப்பாக அந்த கார்ன்ஃப்ளவர் தப்பு பண்ணிடக்கூடாது. நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக 1 டேயில் ஃபுல்லாக எடுக்காமல் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ், ஃப்ரீசர் ஐட்டம் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 2 டேஸ் ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ரெடி பண்ணது அந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச்சில் வந்து மிக்ஸ் பண்ணது தான். ஸோ அதனால தான் அங்கேயே நான் அந்த மிஸ்டேக் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அதனால் இதில் வந்துட்டு மைதா தான் எடுத்திருக்கேன். மைதா வந்து பேட்டராக கரைச்சிட்டு அதில் வந்து இந்த பால்ஸ் ஒன்றா போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கிட்டேன். இதுலேயுமே இந்த யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸில் வந்து இந்த மாதிரி ஃபாயில் போட்டு நம்ம கொஞ்சம் அந்த நான் ஷீட் விட்ட மாதிரி காமிச்சிருப்பேன் இல்லையா, அந்த மாதிரி வெளியே கொஞ்சம் ஷீட் விட்ட மாதிரி வச்சு அப்படியே வந்து அந்த டோவை அப்படியே ஒன்று ஒன்றா அதில் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா தண்ணி படாது. தண்ணி பட்டு ஒரு மாதிரி நசன்னு ஆகாது. ஸோ அந்த வேர்வை வடியும் இல்லையா நம்ம ஃப்ரீசரில் வைக்கும்போது, அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையுமே. நான் அன்னைக்குங்க பொரிக்கிறதுக்கு ஒரு 4 மட்டும் தனியாக எடுத்துகிட்டு மீதியை வந்து ஃப்ரீசர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றது மாதிரி எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீசர் ஐட்டம் ரெடி பண்ணி வைக்கிறத விட அதை ஸ்டோர் பண்ணுறது அந்த மெத்தட் வந்து இந்த மாதிரி நம்ம கரெக்டான ஃபார்மேட்டில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லாங் டேர்முக்கு அது வந்து அப்படியே இருக்கும். ஸோ நான் பண்ணியிருக்க மாதிரி இந்த மாதிரி ரேப் பண்ணி அதை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். ஸோ சும்மா ஜஸ்ட்டு பாக்ஸில் போட்டு வைக்கும்போது நமக்கு அது கண்டிப்பாக வந்து அந்த தண்ணி வடிஞ்சு ஒரு மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டி நசன்னு அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான மெத்தடில் ஒரு சூப்பரான இஃப்தார் ஸ்நாக்ஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இது வந்து நான் சமோசா ஷீட் யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ணி போகிறேன். அதுக்கு வந்து நல்லா ஃப்ளெஷ்ஷாக இருக்கிற மாதிரி சிக்கன் வந்து நான் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கு வந்து எனக்கு ஒரு 4 ஆனியன் அந்த மாதிரி தேவைப்படுது. அதுக்காக ஆனியனையுமே வந்து கட் பண்ணி நல்லா பொடியாக எவ்வளோ தூரத்துக்கு பொடி பண்ணி எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரி சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக்கி எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து நான் கோஸும் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 அளவுக்கு கோஸ் எடுத்திருக்கேன். இது சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திகட்டாத மாதிரி ஒரு சூப்பரான இஃப்தார் ஸ்நாக்ஸாக இருக்கும். அப்புறம் இதுக்கு நான் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் ஆனியனும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன்லேயுமே கொஞ்சத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து மல்லியில் சேர்க்க வேணாம், அதுக்கு பதிலாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்தோம்னா அந்த ஃப்ளேவரும் நல்லா சூப்பரான ஃப்ளேவராக இருக்கும், ரிச்சாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எந்த ஃப்ரீசர் ஐட்டம் செய்கிறதா இருந்தாலுமே சரி இந்த மாதிரி ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதுக்குமே அதுதான் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆலிவ் ஆயில் வந்து இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். 1/4 கிலோவுக்கு மேலே தான் கறி இருக்கும். ஸோ நான் இதையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து மிக்சியில் போட்டு நான் கிரைண்ட் பண்ணலை. இதை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண கறியை அப்படியே போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிட்டேன். வதக்கும் போது ரொம்ப நல்லா பயங்கரமாக குக் பண்ணணும் அப்படின்றது மாதிரி இல்லை. இதில் லேசாக அந்த தண்ணி வடியும்ல அந்த சாரோடு வந்து குக் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. இதில் வந்து நான் சால்ட்டு பெப்பர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பெருசாக நான்
இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே மசாலா மாதிரி ஆட் பண்ண போகிறதில்ல. நிறைய பேருக்கு அந்த இஃப்தார் டைம்ஸில் வந்து அந்த மசாலாவாக சாப்பிட்டு பிடிக்காமல் போயிடும். அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி மைல்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது நான் வந்து 2ஆக பிரிக்க போகிறேன். அந்த சிக்கனை கொஞ்சம் மசாலாவாக போட்டு வேறு மாதிரி சமோசா நம்ம நார்மலாக பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான சமோசா ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து மசாலா இல்லாமல் ரெடி பண்ணுறது மட்டும்தான் நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். அது வந்து நம்ம நார்மலாக கொடுக்குற மசாலா போட்டு சிக்கன் சமோசா எப்படி ரெடி பண்ணுவோமோ அப்படி தான். இப்போ இந்த பேட்டர்னில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், அதுக்கப்புறம் கேப்சிகம், அப்புறம் வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாமே போட்டுட்டு அதுலேயுமே வந்து நான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஸோ அந்த ஆலிவ் ஆயில் இதில் ஹைலைட்டடு. அப்புறம் நம்ம இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் தண்ணியான டைப்பில் சேர்த்துருக்கிறதுனால கெட்டு போகாமல் இருக்கணுன்றதுக்காக லைட்டாக வந்து நான் வினிகர் சேர்த்துருக்கேன். ரொம்ப லைட்டாக சேர்த்துக்கோங்க, மைல்டாக 1 ட்ராப் 2 ட்ராப் அந்த மாதிரி வந்தால் கூட போதும். இதில் கண்டிப்பாக வந்து லெமன் சேர்க்கணுமான்னு கேட்டால் லெமன் சேர்க்காதீங்க, அது நல்லா புளிப்பாக இறங்கிடும், அது ஒரு வேறு மாதிரியான டேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் இதில் வேணும்னா நீங்கள் வந்து சோயா சாஸ் கூட ஆட் பண்ணி நம்ம இந்த சமோசா ஷீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இதை சமோசா மாதிரி பண்ண போகிறதில்ல, இது நான் வேறு பேட்டர்னில் பண்ண போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நம்ம வந்து நார்மல் சமோசா மாதிரி ரெடி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியணும் எனக்கு அப்படின்றதுக்காக நான் வந்து இதை பேக்கெட் சமோசா மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 ஷீட்டு மேலேயும் கீழேயும் வச்சதுக்கப்புறம் 4 பக்கமும் வந்து மைதா தடவிட்டு நடுவில் அந்த ஸ்டஃபிங் வச்சு இது மாதிரி பேக் பண்ணிவிட்டு மேலே ஒரு லைன்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். பொரிச்சு வரும்போது ஒரு மாதிரி பாக்ஸாக நல்லா அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.